அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜெட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சமுதாயம் சில பெண்களை பார்த்து அவமானப்படுத்துது. எதற்காக? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரி பெண்களை நான் சொல்கிறேன்னா, ஒன்று கணவன் இல்லாதவங்க, ஒன்று கல்யாணம் ஆகாதவங்க, குழந்த இல்லாதவங்க, ஏஜ் அட்டன் பண்ணாமல் இல்லாதவங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள இந்த சமுதாயம் ரொம்ப மட்டமாக பேசுது. சரி, எல்லாரையும் மேக்ஸிமம் பேசுது, ஆனால் இது ரொம்ப பேசுது. எதற்காக? ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கணவன் இல்லாதவங்க இருக்காங்கள, அவங்கள பூ வைக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு இது பண்ணால் முன்னாடி இருக்கிறதுக்கு, ஆஹா உங்கள் புருஷன் இல்லாதவங்களே, அப்போ இவங்களுக்கு புருஷன் இல்லாமல் போயிடும் ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ அவங்க கருவமணி போடக்கூடாதான். அவங்க அதில் கலந்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கருவமணி போட்டாங்கன்னா அவங்க புருஷன் இல்லாத மாதிரி இந்த பொண்ணோருக்கு புருஷன் இருக்காதான். அந்த மாதிரி நான் கேட்குறேன், அவங்க ஒன்று நாளைக்கு எல்லோரும் தான் இறந்து தான் போகிறாங்க. இந்த உலகத்தில் யாரும் ஆள போகிறது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கல்யாணம் பண்ணவங்க ஏன் அவங்க கருவாமணி எடுத்து கொடுக்கலன்னா கல்யாணம் இதாகாதா? அந்த புருஷன் இறந்து போகாமையாக இருக்க போகிறான்? சொல்லுங்கள். எத்தனை பேர் நல்லா வாழ்ந்தவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுப்பாங்க கருவாமணியெல்லாம். வாழ்ந்தவங்கன்னா நல்லா பண காசு, காரு, வீடு, நிறைய என்னென்னமோ சொத்து பத்தெல்லாம் இருக்கிறவங்கள தான் எடுத்து கொடுக்கணுமா. ஏன்னா அவங்க வாழ்ந்த மாதிரி இந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வாழணுமா. நான் கேட்குறேன், அவங்க நல்லா புருஷன் பொண்டாட்டி நல்லா வாழ வச்சாங்க, சரி. அதே மாதிரி இந்த பொண்ணு மாப்பிள்ளை வாழணும்னா அப்போ இந்த பொண்ணு அவங்க புருஷனை தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் வாழ முடியும். அதே மாதிரி எல்லாருக்கும் புருஷன் அமையுமா? இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு சொத்து கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு கிடைக்குமா? இது என்ன ஒரு இது? எப்படின்னா இப்போ அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும்? கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? அவங்களும் வாழ்ந்தவங்க தான். நாளைக்கு உன் புருஷனை இறந்து போகிறாங்க, அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. ஐயோ உங்க வந்தால் நம்ம பொண்ணோட இது போயிடும், உங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாது கருவமணியை, அப்படி இப்படின்னு இதாக மட்டமாக பேசுகிறது. அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் குழந்த இது ஏதாச்சும் வளக போனால் இவங்கள போட விட மாட்டாங்க. யார் போடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக நினைப்பாங்க. ஆகா உங்களுக்கு குழந்த இல்லையே, அப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு வலையை போட்டானா இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? ஏன்னா நீ எப்படி குழந்தை இல்லாதவங்கனால இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் போகுமா? மாசமாக இருக்கவங்களுக்கு என்ன இது ஒரு இது? அப்போ அவங்களுக்கு எப்படி கஷ்டப்படுவாங்க? இந்த மாதிரி ஒன்று ரொம்ப மட்டமாக பேசுகிறது. குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு குறை அப்படின்னு. ஆணுக்கும் தான் குறை இருக்குது, பெண்ணை மட்டும் ஏன் குறிப்பாக பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ ஆணுக்கும் குறைய இல்லையா? அல்ல அந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு பெரிய விஷயம் வச்சுருக்கான். ஆணுக்கும் குறைய வச்சுருக்கானே, அப்படி இருந்துமே இப்படி பேசுகிறாங்க. இல்லைன்னா எப்படி பேசுவாங்க பாடி? இந்த ஒரு விஷயம். ஒன்றாவது விஷயம். மூணாவது ஏஜ் அட்டன் பண்ணனா அது என்னது 9 அது இது அப்படி பேசுகிறது, தப்பான பேச்சு வர பேசுகிறது, அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகலையே அந்த பிள்ளைக்கு என்ன குறை? அந்த மாதிரி மாப்பிள்ளை அமையலையே, அப்புறம் வர மாப்பிள்ளை என்ன வேணாம் சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குது, யாரையும் லவ் பண்ணுதோ, யார் கூட இருந்துச்சோ, அப்படி இப்படின்னு எடுப்பு கட்டி பேசுகிறது. நான் கேட்குறேன், அவங்க வீடு பொண்ணாக இருந்துச்சுன்னா பேசுவாங்களா? அவங்களுக்கு இந்த நிலைமை வந்தால் பேசுவாங்களா? அந்த வயசை தாண்டி தானே வராங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க? ஆண் பேச மாட்டேங்கிறாங்க. ஆண் மற்ற பெண்ணை குறை சொல்லலை. யார் சொல்கிறா? பெண்ணை பற்றி குறை சொல்கிறது. அப்புறம் என்ன இதில் என்ன இருக்குது? ரொம்ப சமுதாயம் ரொம்ப கேவலமாக மட்டமாக போய்கிட்டு இருக்குது. இதில் வேற மாற்று இது எப்படி சொல்கிறது, கிறிஸ்டின்னு இது இஸ்லாத்தை இது பண்ணுது, அப்படி இப்படின்னா பேசுகிறாங்க. சொல்லப்போனால் நம்மளுக்குள்ளே நம்ம ஒத்துமை இல்லை. அதான் உண்மை. முஸ்லீம் ரொம்ப பார்க்குது, நானும் பார்த்துட்டேன் நிறையா விஷயத்தில்.
இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறது இருந்தாலும் சரி, இனிமேல் பார்க்கணும் ஐடியாவில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலமை இருந்தால் என்ன யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு இந்த நிலமை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதை மாதிரி யோசிங்க. தனக்கு வந்ததான் தலைவலி தெரியும் சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு வந்ததான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தவங்கள பேச தயவு செஞ்சு. அவங்களே கஷ்டத்தில் இருப்பாங்க, மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதீங்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க. ஏம்மா கவலைப்படாதம்மா, நல்லா கொடுப்பான், லேட்டாக கொடுத்தாலும் நல்லபடியாக நல்லா பறக்க செய்வான், நல்லா உன்னோட இது மூலியமாக உன்னோட பாவத்தை நல்லா கழிக்கிறான். ரொம்ப 4 ஆதரவாக பேசுங்க. அதை விட்டுட்டு என்ன பேசுகிறீங்க? நானும் நிறையா என்னோடய வாழ்க்கையிலேயே சில விஷயங்களை இதில் பார்த்துருக்கேன். இப்போ நான் பேசுனதில் சில விஷயம் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என் லைஃப்பில் நடந்துச்சு, நான் எனக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படி நான் நினைக்கல. இதை வெளியில் கொண்டுட்டு வரணும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு நான் ஆதரவாக பேசுகிறேன். அவங்களும் என்ன மாதிரி மற்றவங்களுக்கு பேசணும், மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்கள தடுக்கணும், நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசணும். அந்த 2 காரணத்துக்காண்டியே தான் இந்த வீடியோ. ஓகேவா? இது கண்டிப்பாக இதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போகணும், அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான், வேறு எதுவுமே கிடையாது. என்னோடய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள், பேசுங்கன்ட்டு. அவ்வளோதான். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.